1878 தொடங்கப்பட்டது தி ஹிந்து. 1925 தொடங்கப்பட்டது குடியரசு. 1934 தொடங்கப்பட்டது தினமணி. 1942 கலைஞர் தொடங்குகிறார். இது என்ன ஆச்சரியம் தெரியுமா? தினத்தந்தி, முரசொலி, அண்ணாவின் திராவிட நாடு மூன்றும் தொடங்கப்பட்டது ஒரே ஆண்டு 1942. இந்த பெருமக்களோடு போட்டியிட்டு கலைஞர் தன் லட்சியத்தை தூக்கி நிறுத்தி இருக்கிறாரே, இதை பார்த்துத்தான் நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம். மற்ற ஏடுகளுக்கும் முரசொலிக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. என்ன வேறுபாடெனில், மற்ற ஏடுகள் செய்தியை செய்தியாக மட்டுமே தந்தன. அண்ணாவின் திராவிட நாடும் நம் நாடும் முரசொலியும் செய்திகள் எப்படி நிகழ்கின்றன என்பதோடு மட்டுமல்லாமல் செய்திகள் எப்படி எதிர்காலத்தில் நிகழ வேண்டும் என்ற சிந்தனையையும் தமிழனுக்கு விதைத்தன. முதல் ஆண்டு முரசொலிக்கு விழா நடக்கிறது. 2 இளைஞர்களை, அதுவரைக்கும் அவர் பார்த்ததில்லை அந்த இளைஞர்களை, அந்த 2 இளைஞர்களை விழாவுக்கு அழைக்கிறார். விழாவில் அவர்கள் பேசுகிறார்கள். விழா நிறைவடைகிறது. கலைஞரை காணோம். கொஞ்சம் தாமதமாக வருகிறார். இந்த பேச்சாளர்களுக்கு பணம் தந்து அனுப்ப வேண்டும். 2 பேச்சாளர்களுக்கு 5 ரூபாய். இந்த 5 ரூபாய்க்கு தன் வீட்டில் இருந்த வெள்ளி கிண்ணத்தை அடமானம் வைத்து எடுத்து வருகிறார். அந்த 2.5 ரூபாய் என்று பெற்றுக்கொண்ட அன்றைய இளைஞர்கள், ஒருவர் பேராசிரியர், ஒருவர் நாவலர் நெடுஞ்செழியன். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் நண்பர்களே, ஒரு இயக்கம், ஒரு மனிதன், ஒரு தொழில் நிறுவனம் எதுவாக இருந்தாலும் லட்சியத்தில் உறுதிப்பாடு இருந்தால் எவனையும் எவனும் அழிக்க முடியாது.